வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமிகளுடைய ஆசீர்வாதமும் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் குறித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான் என்றால் அகத்தூய்மை, புற தூய்மை சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற தவம் பயன் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்முடைய எந்த தெய்வமாயினும் சரி, பொதுவாக காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்புக்குள் இறங்க வேண்டும் என்று சொன்னால் தவங்கள், தியானங்கள் இதெல்லாம் செய்கின்ற போது நம்முடைய மனசுக்குள்ளேயே ஒரு பேரானந்தம் ஏற்படும். பேரானந்தம் ஏற்படுகின்ற போது நம்முடைய உள்ளுக்குள்ள மனமாற்றங்களை நாம் உணர முடியும். பார்ப்பவர்களும் உணர்வார்கள். ஒரு குடில் அமைத்து ஒரு இடத்துல ஒரு தபசி தியானம் செய்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சிங்கம் ஒரு மானை பார்த்து துரத்துகிறது. துரத்திக்கிட்டே இருக்க மான் ஓடிக்கொண்டே இருக்கிறது, சிங்கம் துரத்துகிறது. துரத்தி கொண்டே வருகின்ற போது அந்த சிங்கம் அந்த தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த குடிலுக்கு அருகில் வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோடனே ரெண்டு பேர் ஓடி வந்த களைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த மூச்சு திணறல் இருக்கும். களைப்பாறுவதற்காக இரண்டு பேரும் ஒரே தொட்டியில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சிங்கம் மானை கொல்ல வந்தது, சாப்பிட வந்தது. அந்த மான் பயத்தையும் மறந்துருச்சு, சிங்கம் அந்த கொலவெறியும் மறந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா எந்த அளவுக்கு அந்த காஸ்மிக் அந்த எனர்ஜி தவம் செய்கின்ற இடத்துல இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தன்னை மறந்து விடுகிறார்கள். ஆகையினால இறையருளை உண்மையாக நாம் இழுக்கின்ற போது, குருவிடமிருந்து நாம் ஆசி பெறுகின்ற போது நம்மளுக்கு அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்கும். அதனால யாரும் துன்பம் கொடுக்கக்கூடியவர்கள் கூட தவசூழலை கண்டால் பொட்டி பாம்பு போல் அடங்கி மகிடி முன் பாம்பென்ன ஆடச் செய்வான் என்று சொல்ற மாதிரி ஆடி, அதாவது அடங்கி இருப்பார்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தவம் என்பது அதுக்கு எவ்வளவு வேல்யூ வலிமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ்.